நம் அறிவியல் காட்சிகள் செய்யும் பொழுது மாணவ கண்மணியுடைய திறமைகள் வெளிக்கொள்வதற்கு தான் நம்ம என்ன செய்கிறாங்க, அறிவியல் தினமாக நம்ம என்ன செய்கிறோம் கொண்டாடுகிறோம். குழந்தைகளுடைய படைப்புகள் வெளியே கொண்டு வருவதற்குத்தான். மூளை சும்மா தூங்கி இருக்கக்கூடாது. அந்த மூளைக்கு என்ன செய்யணும், வேலை செய்து கொண்டே இருக்கணும். அந்த மூளைக்கு நம்ம வேலை செய்ய செய்ய, ஆராய்ச்சி செய்ய செய்ய நம்ம சிந்தனையும் கூடும், நம்முடைய படைப்பு திறனும் என்ன செய்யும் கூடும். புரியுதுங்களா? அப்போ எப்போதுமே நம்ம என்ன செய்யணும், விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். தூங்கி கொண்டே இருக்கக்கூடாது. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கின பிறகு பின்னால் என்ன செய்யாத ஏங்காதே. அன்பு மாணவர்களே, அறிவியல் சார்ந்த சிந்தனை உனக்கு வரட்டும், அறிவியல் சார்ந்த சிந்தனை வரட்டும். மாயமான பிம்பத்துக்கு நீ மயங்கி செல்லாதே, மாயமான பிம்பத்தை கண்டு நீ மயங்கி செல்லாதே. நிழலை நீ மயங்கி தெரியாதே. நிஜம் எது உன் வாழ்க்கையில், நிஜம் எது உன் வாழ்க்கையில், அதை கண்டு கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்று. வாழ்க்கை என்ற படகிலே ஒளிவிளக்காய் இருக்கிற அந்த சுடரை நீ கைப்பிடித்து கொண்டு சென்றால் நீ செல்ல வேண்டிய இலக்கு அக்கறைக்கு செல்லணும். அக்கறைக்கு செல்லாமல் இக்கரைக்கும் செல்லாமல் நடுக்கடலிலே மூழ்கி விடாதே சகோதரா. மாணவ கண்மணிகளே, மூழ்கி விடாதே. நல்ல கனவு காணு. அறிவியல் மன்ற சார்பாக முதலாவதாக இந்த விழாவை நாம் ஏற்பாடு செய்வதற்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் நம்ம எல்லா காரியங்களும் ஒத்துழைத்தார். அவருடைய ஆலோசனையை கேட்டு இந்த விழா நடைபெறுவதற்கும் இதனுடைய செயல்பாடுகளை சொல்லிக் கொடுத்த நமது மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதலாவது நன்றி சொல்வோமா? அடுத்ததாக இவ்விழாவில் பங்கெடுத்த மின்சி ஆசிரியர், செல்வி ஆசிரியர், கந்தசாமி ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அவர்களுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியம் நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆகவே ஆசிரியருடைய ஒத்துழைப்பு இருந்தது. அவர்களை நம்ம நன்றி சொல்லுவோம் மாணவ மக்களே. அடுத்ததாக இந்த விழா சிறப்பு பெற வேண்டுமென்றால் அங்கே இருப்பது யாரு? விழா சிறப்பாக அமைய வேண்டும்னா யார் வேணும்? வேற யாரு வேணும்? மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் இல்லையா? காற்று இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பட்டம் பறக்காது. காற்று இருந்தாலும் என்ன செய்யும், பட்டம் பறக்கும். அதுபோல காற்றாய் இருக்கிற, நெல்மணிகளாக இருக்கிற, வருங்கால அறிவியல் சுடராக இருக்கிற என் அன்பு மணிகளாகி இருக்கிற மாணவ கண்மணிகளுக்கு உங்களுக்கு நன்றி நன்றி. இவ்விழாவில் பங்கெடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றி. பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றி கூறி இவ்விழா இனிதே முடிந்தது. அடுத்ததாக நம்ம தலைமை ஆசிரியர் அவர்கள் அறிவியல் மன்றத்து சார்பாக வைத்திருக்கக்கூடிய காட்சியை என்ன செய்வார், திறந்து வைப்பார். அதற்கு பின்பு நாம் மாணவர்களாக கண்மணியை நம்ம எல்லாரும் சென்று பார்க்கலாமா? சரி, இப்போ யாருமே அவசரப்பட்டு எந்திரிக்காத. கிளாஸ் வரைய நம்ம என்ன செய்யணும், அந்தந்த கிளாஸ் டீச்சர், 1ஆம் கிளாஸ்னா 1ஆம் கிளாஸ் டீச்சர் கூட அப்படியே போங்க, 2ஆம் கிளாஸ்னா 2ஆம் கிளாஸ் டீச்சர் அப்படியே கூட போங்க. கிளாஸ் டீச்சர்ஸுக்கு பின்னால் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா?